அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 14/6/2026 சனிக்கிழமை, வைகாசி மாதத்தோட அமாவாசை. இன்று பகல் 12 மணிக்கு மேலே தான் இந்த அமாவாசை திதியானது ஆரம்பமாகிறது. நாளை காலை வரை இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது. ஸோ இன்று இரவு நிறைந்த அமாவாசை இருக்கின்றது. இந்த அமாவாசை தினத்தில் நம்முடைய முன்னோர் வழிபாடு நாம் செய்து முடித்தவுடன் நாம் நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சில வழிமுறைகளை ஒவ்வொரு மாதமும் பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் பல பதிவுகளாக கொடுத்துருக்குறேன். பட் நிறைய பேர் அந்த பதிவுகளை பார்க்கலை. நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பதிவை பாருங்கள். ஏன்னா இன்று இரவு நீங்கள் சில விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். முன்னோர் வழிபாடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சில விஷயங்களை செய்யும் பொழுது முன்னோர் வழிபாடோடு சேர்ந்து நமக்கு தெய்வீக அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் முன்னோர்களுக்கு உங்களுடைய நிலைவாசலில் தண்ணீர் எத்தனை பேர் வச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கூட ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் இதை பார்த்துட்டு கூட ஜஸ்ட்டு உங்கள் நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீரும் இன்று மாலை ஒரு விளக்கும் நீங்கள் ஏற்றி வைங்க. அதுவே முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுத்தரும். நம்ம இந்த அமாவாசையில் நிறைய தானம் செய்வது, அதிலும் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்போ காகத்திற்கு சில பேரால் சாப்பாடு வைக்க முடியாது. சில பேர் காகத்திற்கு சாப்பாடு வச்சாலும் அதை அந்த காகம் சாப்பிடாது. சில பேர் இருக்கக்கூடிய ஊரில் காகம் இருக்காது, பசுமாடு இருக்காது, அதை மாதிரி குளம் அதை மாதிரிலாம் இருக்காது. குளம் இருந்ததுன்னா நம்ம அங்கே போயிட்டு மீன்களுக்கு பொரியலாம் போடலாம். ஸோ அதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, மணி முக்கியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரை இது பொடி, இதை ஜஸ்ட்டு உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் ஒரு லைன் மாதிரி தூவி விடுங்க. இது கூட நீங்கள் பச்சரிசியையும் சேர்த்து நீங்கள் தூவி விடலாம். அப்படி நீங்கள் தூவி விடும்பொழுது சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகளுக்கு இது பெரிய ஒரு உணவாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுத்த, அன்னம் படைத்த ஒரு புண்ணியம் நமக்கு சேரும். அதனால் இதை தயவு செய்து இன்று நீங்கள் இரவு செய்யுங்க. அதே போலவே இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு, அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் நிற்கணும். நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பட்டை பொடி. இந்த பட்டை பொடியை நம்ம கையில் வச்சுட்டு நமக்கு இந்த மாதம் முழுக்க, அதாவது இப்போ வைகாசி மாதம் முடிய போகிறது, அடுத்து தமிழ் மாதம் ஆனி மாதம் ஆரம்பமாக போகிறது. ஸோ பிறக்கக்கூடிய அந்த மாதத்தில் நல்ல ஒரு பண வரவு வேணும், பண கஷ்டம், பணத்தடை அப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம செய்யலாம். இது மாதம் முதல் நாளும் செய்வாங்க, இதை மாதிரி அமாவாசை தினங்கள்லையும் செய்வாங்க. ஸோ இந்த பொடியை உங்களுடைய வலது கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ஜஸ்ட் இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளார ஊதி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கதவை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படுத்துடலாம். சரிங்களா? இன்னும் இந்த இரவு நீங்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்கள், அதாவது கல்லுப்பை எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கல்லுப்பை 5 பிளாஸ்டிக் கப்போ அல்லது ஒரு பேப்பர் கப்போ எடுத்துக்கிட்டு 5 இடங்களில் நீங்கள் இன்று இரவு வைக்கணும். ஒன்று நிலைவாசல், ஒன்று உங்கள் ஹாலு, இன்னொன்று உங்கள் சமையலறை, பெட்ரூமு, பாத்ரூம். இதுதான் அந்த 5 இடம். அதையும் நான் நேற்று பதிவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லா பதிவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த உப்பை நாளைக்கு காலையில் எடுத்து கிச்சன் சிங்கில் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ 2 பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை பொடி ஒன்று, பட்டை பொடி ஒன்று வெளியில் தூவி விடணும். இன்னொன்று நம்ம வீட்டுக்குள்ளார பணம் நல்லா வரணும், பணவரவு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஊதி விடணும். மறுநாள் காலையில் நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வீடு கூட்டும்போது அந்த பொடியெலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடலாங்க. இப்போது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது, இந்த அமாவாசை வழிபாடுகளை நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது இந்த பித்ரு தீபம் அல்லது முன்னோர் தீபம் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடியது.
நான் எதுவுமே செய்யலை, இந்த அமாவாசைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல, என் உடல் நலம் சரியில்லை, அல்லது என் குடும்பத்தில் என்னை வந்து இதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க, நிலைவாசலில் விளக்கு இதெல்லாம் ஏற்ற விட மாட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளரே கூட இதை நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரே ஒரு விளக்கு அகல், அல்லது குடும்பமே சேர்ந்து கூட இதை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு அமர்ந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் மானசீகமாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்கலாம். ஏன்னா இதை நிறைய பேர் வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பல கஷ்டங்களுக்கு நம்ம முன்னோரோட சாபம், அவர்களுடைய தோஷம்தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. ஸோ அப்படிங்கிறவங்க குடும்பத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருக்குது, நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த விளக்கு தெற்கு பக்கம்தான் எரியணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ எந்த திசையில் வேணாலும் ஏற்றலாம். இதற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் அந்த இப்போ ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அந்த வீட்டில் யாருமே அமாவாசை வழிபாடு செய்ய மாட்டாங்க, அவங்களையும் எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஏன் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சில விஷயங்களை நம்ம மறைத்து தான் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஏன்னா அந்த குடும்பத்தில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களுடைய பிள்ளைகள்லாம் அந்த குடும்பத்தில் தான் பிறந்து வளர போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக செய்யலாம். முன்னோர்கள் வந்து நம்மளை வழி நடத்தணும், நீங்கள் எங்களை வழி நடத்தணும், நாங்கள் தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருக்கும் பட்சத்தில் எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க, நீங்கள் எப்பொழுதுமே எங்களை வழி நடத்தணும், உங்களுடைய அருளாசி எங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் முன்னோர்கள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த தீபமானது ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் குளிர் வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் படுக்க போயிடலாம். இல்லை ஹால் தனியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை குளிர் வச்சுட்டு நீங்கள் படுக்க போயிடலாம். மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து செடி கொடிகள் மேலே கூட ஊற்றிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு மிக மிக முக்கியம், நாம் வந்து அவர்களை நினைவில் வைத்திருக்கிறோமா, அவர்களுக்காக ஒரு டம்ளர் தண்ணீர் நம்ம குடிக்கிறதுக்கு, அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர், அவர்கள் மீண்டும் அந்த பித்ருலோகம் போவதற்கு, அவர்கள் செல்வதற்கு வேண்டிய வெளிச்சம், இதை ரெண்டும் நம்ம தரோமா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் பெருசாக படையல் பண்ண முடியலனாலும், அல்லது தர்ப்பணம் எள்ளு தண்ணீர் என்னால் இறைக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் என்னால் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. நிச்சயமாக எந்தவித தடைகளும் அல்லது தொடர்ந்து ஒரு துன்பங்களும் அல்லது ஒரு தீர்க்க முடியாத நோயும் நம்ம குடும்பத்தில் ஏற்படாது. எல்லா வகையிலும் சந்தோஷமும் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எது செய்ய தோணுதோ நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.